வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் இன்று மே 8ஆம் தேதி இன்று முதல் வெப்பச்சலனமழை படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்களில் குறைந்த அழுத்த காற்று கடலோர மாவட்டங்களுக்கும் உள்பகுதியிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி, மணிக்கணும், சேலம் சுற்று வட்டாரங்கள், மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் வேலூர் மாவட்டம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் சென்னை பொறுத்தவரை வரக்கூடிய மணி நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை வரக்கூடிய மணி நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி, கடலூர், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு சற்று கனமழையாகவே வரக்கூடிய மணி நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை ஒரு 6 மணிக்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுராந்தகம் மேலும் காலை 8 மணிக்கு பிறகு மழை விலகி இன்று மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று முதல் வெப்பச்சலனமழை படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிக்க இருக்கிறது. இன்று மாலை நேரங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலனமழை. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தில் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சிவகங்கை மாவட்டத்திலும் ஆங்காங்கே வெப்பச்சலனமழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து வாடிப்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில நாட்களாக மழை இல்லாமல் பொள்ளாச்சியில் தென்னை மரங்கள் கருகிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து உங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்னை மரங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கும் நிலையில் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் மழை ஒரு பரவலான மழைப்பொழிவு பொள்ளாச்சியில் கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, தாராபுரம் சுற்று வட்டாரங்கள், கோயம்புத்தூர், பல்லடம் இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் மே 18ஆம் தேதி புதன்கிழமையும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று இரவு நேரங்களில் ஆங்காங்கே சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாமக்கல், கரூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் இருந்தால் மாலை நேரங்களில் பெரும்பாலும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா, மேலும் கர்நாடகா ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே 8ஆம் தேதி புதன்கிழமை. நாளை மே 9ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க, டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மே 9ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே 9ஆம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு
வட தமிழகம் நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 12, 13 தேதிகளில் வட தமிழகம் நோக்கி வர இருக்கிறது. மேலும் அரபிக்கடலிலும் ஒரு மேலடுக்கு சுழற்சியோ கீழடுக்கு சுழற்சியோ உருவாகி அந்த நிகழ்வு குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் வந்து நிலை கொண்டு தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மே 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இருவேறு நிகழ்வுகளால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 13, 14, 15, 16, 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு மழைக்காலமாக இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தொடங்கும் மழை மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு மழைக்காலமாக மே 13ஆம் தேதியிலிருந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் மே 10ஆம் தேதி முதல் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பநிலை குறைய வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 8ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகபட்சம் திருச்சி, மதுரை இந்த இடங்களுக்கு மட்டுமே 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு 40 டிகிரியும் 39 டிகிரியாக வெயில் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. நாளை மே 9ஆம் தேதி மேலும் குறைந்து அதிகபட்சம் 40 டிகிரியாக திருச்சியில் பதிவாக வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் 37, 38 டிகிரி செல்சியஸாக பதிவாக வாய்ப்புள்ளது. மே 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு 36 டிகிரியாகவும் 37 டிகிரியாகவும் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மே 10ஆம் தேதி முதல் வெப்பநிலை குறைந்து காணப்படும். மழை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மழைக்காலமாக மே 13ஆம் தேதியிலிருந்து அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் மே 13ஆம் தேதியிலிருந்து ஒரு மழைக்காலம் போல இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று முதல் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று யாழ்ப்பாணம், தம்புள்ளை, அனுராதபுரம், வவுனியா இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தம்புள்ளைக்கு தெற்கு பகுதியும் மழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே 8ஆம் தேதி, நாளை மே 9ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. இதில் நாளை மே 9ஆம் தேதி தம்புள்ளைக்கும் அனுராதபுரத்துக்கும் இடைப்பட்ட இடங்களில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைத்தாலும் இந்த இடைப்பட்ட இடங்களில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே 10, 11, 12 தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மே 14ஆம் தேதியிலிருந்து இப்போது கிடைப்பதை விட கூடுதலான மழைப்பொழிவு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 14ஆம் தேதிக்கு பிறகு மே 15, 16, 17 தேதிகளில் இலங்கையில் ஒரு மழைக்காலம் போல இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அதிகபட்சம் 15 முதல் 25 கிலோமீட்டருக்குள் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மே 8, 9, 10 இந்த 3 நாட்கள் மட்டும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தால் மே 10ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று மே மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி 1 நிமிடம். மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 30 நிமிடம். அமாவாசை. தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையோடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.